இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ. 37 வயதான கரேன் ஷாப் என்ற பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவர் தனது சிறு வயதிலிருந்து அதிகப்படியான சிப்ஸ், நூடுல்ஸ் மற்றும் சிக்கன் இது போன்ற கொழுப்பு மிக்க உணவுகளை சாப்பிடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருக்காரு. ஒரு நாளைக்கு இவர் நொறுக்கு தேனிக்கு மற்றும் மற்ற உணவுகளை சாப்பிடுறதுக்கு 20 பவுண்ட்ஸ் செலவு செஞ்சிருக்காரு. இதனால இவருடைய உடல் எடை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து போய்கிட்டு இருக்கு. தனது உடல் எடையில அதிக அக்கறை காட்டாம உணவுல கட்டுப்பாடு இருந்திருக்காரு. இதன் காரணமா இவருடைய உடல் எடை ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல் அதிகரித்தோன்னு ஒரு இடத்தை விட்டு நகர முடியாம அதிக சிரமத்துக்கு ஆளாயிருக்காரு. பின் கரேன் தனது உடல் எடையை குறைப்பதற்காக ஒரு மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. அங்கு கரேனை பரிசோதித்த மருத்துவர்கள் சில வருடங்கள் ஆன பின்புதான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும்னு சொல்லிவிட்டாங்க. அப்போது கரேன், நாம் ஏன் உடல் எடையை குறைக்க சில வருடங்கள் காத்திருக்க வேண்டும், இயற்கையாகவே நாமே குறைக்கலாமே என்று முடிவெடுத்திருக்காங்க. இதனால கரேன் ஒவ்வொரு நாளும் கடுமையா உடற்பயிற்சி மற்றும் டயட்டை பின்பற்றுவதில் அதிக ஆர்வம் செலுத்தியிருக்காங்க. கரேனின் கடுமையான டயட் மற்றும் உடற்பயிற்சி காரணமா அவர் உடல் எடை குறைத்து தற்போது அவர் உடற்பயிற்சி வழிகாட்டி ஆலோசகரா இருந்து வருகிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.